அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த சைக்ளோன் மோந்தா புயல் நம்ம பார்த்தோம். யார் நேம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, தாய்லாந்து வந்து மோந்தா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. எங்க லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படின்னா, ஆந்திர பிரதேஷோட காக்கிநாடால லேண்ட்ஃபால் ஆக போகுது. ஆக்சுவலி இன்னைக்கு தான் லேண்ட்ஃபால் ஆக போகுது. ஓகேங்களா? அக்டோபர் 28 தான் லேண்ட்ஃபால் ஆக போகுது. அத பத்தின செய்திகள இங்கே குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் 2.0. எஸ்ஐஆர் 2.0 ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர்னா என்ன? எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத கூட நமக்கு எக்ஸாம்பிள் ஃபுல் ஃபார்ம்ல கேட்கலாம். எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் ரூல்ஸ். சரியா? அப்ப எஸ்ஐஆர யாரு பண்ண முடியும் அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ண முடியும். சரியா? எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. எத ரிவைஸ் பண்ண போறாங்கன்னா, நம்மளோட எலக்டோரல் ரூல்ஸ ரிவைஸ் பண்ண போறாங்க. யாரு பண்ண போறாங்க அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ண போறாங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் எங்க நடந்துச்சு அப்படின்னா, பீகார்ல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு இந்த மாசம் எலக்ஷன் நடக்க போகுது. அடுத்த மாசம் எலக்ஷன் நடக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் எங்க நடந்திருக்கும்னா, பீகார்ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த மாரி அடுத்து எலக்ஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்க போகுதுன்னா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து எலக்ஷன்ஸ் நடக்க போகுது. அடுத்து அந்தந்த மாநிலங்கள்ல வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? எஸ்ஐஆர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ்ல ஒண்ணும் இல்ல. நம்மகிட்ட எலக்டோரல் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எலக்டோரல் ரூல்ஸ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அப்டேட் பண்ண போறாங்க. சரியா? அப்டேட் பண்ண போறாங்க. ஏன் அப்டேட் பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து இறந்து போயிருக்கலாம். நெறைய பேர் வந்து மைக்ரேட் ஆயி வேற ஊருக்கு, வேற கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிருக்கலாம். இப்ப பீகார்ல பண்றப்ப அவுட் மைக்ரேஷன் அங்க அதிகமா இருக்கும். நெறைய பேர் வந்து மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்திருப்பாங்க. அப்ப அந்த லிஸ்ட்ட அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும். தமிழ்நாட்டுல பார்க்குறப்ப இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அதிகமா இருக்கும். அத ரிலேட் பண்ணி நம்ம இந்த எலக்டோரல் ரோல்ஸ அப்டேட் பண்ணணும். நெறைய பேர் இறந்து போயிருக்கலாம். அடுத்ததா சில பேர் வேற கான்ஸ்டிட்யூவன்சிக்கு மாறியிருக்கலாம். அதுக்காக அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த இடத்துல. வேற கான்ஸ்டிட்யூவன்சிக்கு வந்து மாறியிருக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் ரோல்ஸ்ல டிஃபால்ட்டாவே நெறைய இன்அக்யூரஸீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கும். புதுசா ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் எலக்ஷனுக்கு முன்னாடி ஸ்பெஷலா ஒரு எலக்டோரல் ரூல்ஸ ரிவைஸ் பண்றாங்க. அததான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. நீட் இதுதான். இந்த மாரியான விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத பண்றாங்க. சரியா? ஆனா இது எல்லாருமே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே இத அப்போஸ் பண்றாங்க. கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ரொட்டீன் தான். எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் அ ரொட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அப்போஸ் பண்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மேனர்ல நடந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல என்ன மேனர்ல இத பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால. எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நெறைய எலிமினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா? பீகாரோட டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்டர்ஸ்ல நெறைய பேர் கிட்டத்தட்ட 50,00,000 பேர் கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. இவங்கலாம் இன்எலிஜிபிள் வோட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எஸ்ஐஆர் ரிவைஸ் பண்ணி இவங்கலாம் இன்எலிஜிபிள் வோட்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணாங்க. இத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வேணும்னே எலிஜிபிளா இருக்கக்கூடிய வோட்டர்ஸ இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்கு அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள் வந்து வந்துருந்துச்சு. அதனால உச்சநீதிமன்றத்துல வழக்கும் போட்டிருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அ கிட்டத்தட்ட இவ்ளோ பேர வந்து இன்எலிஜிபிள் வோட்டர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறத குடுக்கணும். அப்ப அவங்கலாம் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் வோட்டர்ஸ் அந்த லிஸ்ட் வேணும். எதனால அவங்க இன்எலிஜிபிளா இருக்காங்கன்ற ரீசனும் வேணும் அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லியிருப்பாங்க. தட் மறுபடியும் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செகண்ட் லிஸ்ட்ட வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ரீசன்ஸோட குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர வந்து அந்த எலக்டோரல் ரூல்ஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே நெறைய பேர வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய டாக்கிங் பாயிண்ட் இந்த இடத்துல. ஏன்னா பீகார்ன்னு பொறுத்து பார்க்கிறப்ப,
அவுட் மைக்ரேஷன் அதிகமா இருக்கும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருப்பாங்க. அவங்களையெல்லாம் எப்படி அக்காமடேட் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர்ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து சிட்டிசன்ஸ் மேல தான் இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல வாக்காளர் அப்படிங்கிறத நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? அப்ப இந்த மாரி நெறைய அந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அதான் அந்த என்ன மேனர்ல அத நடத்துறாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாதுதான். பட் ஸ்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கமும் இத அப்போஸ் பண்றாங்க. சரியா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து நவம்பர் 4ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. அப்பதான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அத அப்போஸ் பண்றாங்க தமிழக அரசாங்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாரி நம்ம அரசாங்கம் கேட்கறாங்க. நெவர்தலெஸ் நமக்கு நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. இல்ல அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் மேபி. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன? அதோட நீட் என்ன? அதோட இஷ்யூஸ் என்ன? சேலஞ்சஸ் என்ன? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி அத பத்தி மெயின்ஸ் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அத வேணா எடுத்து ஒரு தடவ பாருங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்